உங்களுக்கும் ஆக்ஷன் அனிமேலாம் பார்த்து போர் அடிச்சுச்சா? ஏதாச்சும் லைட் ஹார்ட்டடா கொஞ்சம் ஃபன்னா ஒரு 10 to 12 எபிசோட்ஸ்க்குள்ள அனிமே இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெக்கமெண்ட் பண்றது ஹொரிமியா. ஹொரிமியா அப்படின்னு கேட்டாலே வந்துட்டு இது 2 பேரோட பேர தான் கம்பைன் பண்ணி இந்த அனிமேக்கு டைட்டிலா வச்சிருக்காங்க. ஹோரி அப்படின்றவ தான் நம்மளோட ஃபீமேல் லீட். அவரோட உண்மையான நேம் வந்துட்டு கியோகோ ஹோரி. அதுக்கப்புறம் வந்துட்டு மியா அப்படின்றது தான் நம்மளோட மேல் லீடோட பேரு. இசுமி மியாமுரா அததான் சுருக்கி வந்துட்டு மியா அப்படின்னு வச்சிருக்காங்க. கியூட்டா ஹொரிமியா அப்படின்ற அனிமே டைட்டிலுக்கு ரீசன் இதுதான். இப்போ இந்த கதை எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு, நம்மளோட மெயின் லீடு மியாமுராக்கு ஒரு டார்க் பாஸ்ட் இருக்கும். அவன் குழந்தையிலேருந்தே வந்துட்டு அவனை ஐசோலேட் பண்ணியே வந்துட்டு ஒரு மாதிரி அவன் வளர்ந்துருப்பான். பிகாஸ் அவனுக்கு ஸ்கூல்லையும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவனுக்கு வேறு எந்த இடத்துலையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அவனை யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க எந்த விஷயத்துலையும். ஸோ வந்துட்டு யாருக்குமே நம்மளை பிடிக்காத போலன்னு சொல்லிட்டு அவன் ஒரு லோன்லியான ஒரு பர்சனாகவே வந்துட்டு ஹை ஸ்கூல் வரைக்கும் வந்துடுவான். ஆன் தி அதர் ஹேண்ட் வந்துட்டு கியோகோ ஹோரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் கேர்ள்ஸ் அந்த ஹை ஸ்கூல்லேயே. 1000 பசங்களுக்கு அவன் மேலே க்ரஷ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொண்ணு எப்படி இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்ணுறான், அதான் வந்துட்டு இந்த என்டையர் ஸ்டோரியே வந்துட்டு. இதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, கியோகோ ஹோரி வந்துட்டு அவனுக்கு ஒரு தம்பி இருக்கா. ஸோ அதனால வந்துட்டு அவள் தம்பியை பார்த்துக்கிறதுக்காக வந்துட்டு ஸ்கூல் முடிஞ்ச உடனே சீக்கிரம் எப்போவுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவாள். ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவள் தம்பி வந்துட்டு ஃபுட்பால் விளையாட போகிறேன்னு வெளியில் போவான். அங்கே போன இடத்துல வந்துட்டு அவன் கீழே வந்து அவன் ரத்த காயப்பட்டுரும். அதை பார்த்த மியாமுரா வந்துட்டு அவனை வந்துட்டு அவள் வீட்டுக்கு கூட்டின்னு வருவா. யார் வீட்டுக்கு? நம்மளோட ஃபீமேல் லீடு ஹோரியோட வீட்டுக்கு. பட் மியாமுரா வந்துட்டு மிடில் ஸ்கூலில் இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பான்னா வந்துட்டு, நம்மள தான் யாருக்கும் பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு, நான் கொஞ்சம் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் டாட்டூ, காதில் பியர்சிங் அது மாதிரிலாம் வளர்த்து ஒரு மாதிரி தம்பி பார்க்குறதுக்கே மாசாக இருப்பார். பட் ஸ்கூலில் வந்துட்டு இதெல்லாம் அலௌட் இல்லை அப்படின்னு சொன்னதுலாம் எப்பவுமே ஃபுல் ஸ்லீவ்ஸ் ஹேரை க்ரோ பண்ணி இந்த பியர்சிங்லாம் தெரியக்கூடாது அப்படின்னு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். ஸோ அதனால ஹோரி அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அதை யாருன்னே அவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மேல் லீடை வந்துட்டு அவள் மேல் லீடுன்னே தெரியாமல் வந்துட்டு அவள் டீ சாப்பிட்றதுக்கு உள்ளே கூப்பிடுவாள். அப்போ எதிர்ச்சியாக அவள் வந்துட்டு, ஹோரி நீ வந்துட்டு இப்படி ஸ்கூல்லையும் வந்துட்டு மேனேஜ் பண்ணி உன் தம்பியும் மேனேஜ் பண்ணுற, ஐம் ரியலி இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லும் போது வந்துட்டு அவன் வந்து ஷாக் ஆவா. உனக்கு எப்படி என் பேர் தெரியும், உனக்கு என்ன ஆல்ரெடி தெரியுமா அப்படின்னு. அவன் வந்துட்டு, என்ன அடையாளம் தெரியலையா, நான் தான் உன்னோட கிளாஸ் மியாமுரா அப்படின்னு சொல்ல அவள் ஷாக்காக ஓ மை காட் அப்படின்னு வந்துட்டு ஒரு மாதிரி சுச்சுவேஷன் சூப்பராகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ரெகுலர் அக்கரன்ஸாகவே ஆக ஆரம்பிச்சிடும். 2 பேர் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த லவ் எப்படி பிளாசம் ஆகுது, இதில் வேறு என்னெல்லாம் கேரக்டர்ஸ் வராங்க, இதுக்கப்புறம் இது எப்படி ப்ராக்ரஸ் ஆகுறது, அதுதான் வந்துட்டு என்டையர் ஸ்டோரியே ஒரு 12 எபிசோட்ஸில் சூப்பராக சொல்லியிருப்பான். இதுக்கு இன்னொரு சீசன் 2வும் இருக்குது. பட் இது ஒரு கண்டினியூஷன் கிடையாது. அந்த மிஸ்ஸிங் பீசஸ் அப்படின்னு நடுவில் என்னெல்லாம் நடந்தது இந்த ஸ்கூல் ஈவெண்ட்ஸில் அதெல்லாம் வந்துட்டு அந்த அனிமேல அந்த சீசனில் கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த அனிமே பார்க்கணும் பிடிச்சிருக்குன்னா வந்துட்டு நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த அனிமே பேர் வந்துட்டு ஹோரிமியா.